ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம மாணிக்கவாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய 13வது பாடலை பார்க்கலாம். பாடல்: பைங்குவளை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கங்குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தனினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயப் பூம்புனல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவே உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தின் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமச்சிவாயா என சொல்லி சத்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப பாய்ந்து நடுப்பகுதி சென்று நீராடுவோம். இந்த குளத்தில் கரிய நிற குவளை மலர்கள் இருக்கின்றன. இந்த கரிய நிற குவளை மலர்கள் ஷியாமளா தேவி, அதாவது சக்தி தேவியுடைய ரூபத்தை காட்டுகிறது. ஷியாமளா தேவி கருமையான நிறத்தை உடையவர். அதாவது ஒரு ஊதாவும் பச்சையும் கலர்ந்த ஒரு கரும் நீலம் என்று கூறுவார்கள் அல்லவா, அதை போல, அதாவது கரிய நிறத்தை உடையவர். இந்த குவளை மலர்களின் அருகிலேயே தாமரை மலர் உள்ளது. இந்த தாமரை மலரை சிவபெருமானாக மாணிக்கவாசகர் கூறுகிறார். சிவபெருமான் வெண்மை நிறத்தில் உள்ளவர். இந்த குவளை மலர் சக்தி தேவியாகவும் தாமரை மலரை சிவபெருமானாகவும் கூறுகிறார். இங்கு சக்தி தேவியும் சிவபெருமானும் ஒன்றாக இந்த குளத்தில் இருப்பது போல் நாம் காண்கிறோம் என்று அவர் கூறுகிறார். ஷியாமளா தேவி அறிவு எனும் தத்துவத்தின் தலைவியாக விளங்குபவர். ஷியாமளா தேவி அம்பிகை லலிதா திரிபுர சுந்தரியின் மந்திரியாக இருப்பவர். இவரின் ஆலோசனையை கேட்டே அம்பிகை செயல்படுவார். ஷியாமளா தேவிக்கு மந்திரியினி எனும் பெயரும் உண்டு. அம்பிகையின் வலப்புறம் வீற்றிருக்கும் பெருமை கொண்ட ஷியாமளா தேவி மன இருளை அகற்றி ஞான ஒளியை தருபவள். தேவியின் 9வது வடிவமான ஷியாமளா தேவியை உஜ்ஜயினியில் வணங்கியதால் மூடனாயிருந்த காளிதாசன் மகாகவியானார் என்றது புராணம். மூடமாய் முடங்கி கிடந்த காளிதாசனுக்கு அன்னை ஷியாமளா தேவியின் பெருங்கருணை மகாகவியாக மாற்றியது. ஷியாமளா தேவியை தியானிப்பவர்களுக்கு வாக்கு, இசை, கல்வி, கேள்விகளில் நல்ல தேர்ச்சி போன்றவை சித்திக்கும். காஞ்சி காமாட்சியின் கோயிலில் ஷியாமளா தேவியின் திருவுருவத்தை காணலாம். மந்திர சாஸ்திரத்தின்படி மதுரை மீனாட்சியே ஷியாமளா தேவியாக விளங்குகிறார். ஷியாமளா தேவியின் மற்ற பெயர்கள் ராஜமாதங்கி, காதம்பரி, ராஜஷியாமளா, வாக்விலாசினி, வீணாவதி, சுகப்பிரியா, சசிவேசானி, பிரதானேசி, வைனிகி, கதம்பவனவாசினி முதலியன. இந்த பாடலின் உட்கருத்தாவது: கரிய நிறம் கொண்டவர் அம்பிகை. இதனால்தான் அவரை ஷியாமளா என்று அழைக்கிறோம். ஷியாமளம் என்றால் கருநீலம் என்று அர்த்தம். சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மாணிக்கவாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவபெருமானாகவும் பார்க்கிறார். சாதாரண குளம் உடல் அழுக்கை நீக்கும், பக்தி குளத்தில் மன அழுக்கும் நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்தாகும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.